பூபாலன் உட்பட எல்லோரின் முகமும் மாறுவதை அவனால் பார்க்க முடிந்தது. மீண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட ஹெட்டுன்னு தானே சொன்னாங்க. அவங்களே ஹரிஷுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒருவன் கேட்க, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு இப்போ தெரிஞ்சிடும் என்று இன்னொருவன் உற்சாகமாக பதில் சொன்னான். அதே நேரத்தில் பூபாலனின் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது. அரசாங்கத்துடன் நேரடி தொடர்பில் இருந்தவர் அங்கிருந்த மற்றவர்களை விட ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஒரு தனியார் அமைப்பு என்றாலும் அரசாங்கத்தை விட அது பவர்ஃபுல்லாக செயல்பட்டு கொண்டிருந்தது. கோபமாக பல்லை கடித்த பூபாலன், நதியா, தயவு செஞ்சு முட்டாள்தனமாக பேசாதீங்க. இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்புறம் கூடி சீக்கிரம் நான் நேரடியாக அரசியலில் ஈடுபட போகிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதில்ல என்று மறைமுகமாக நதியாவை மிரட்டினார். மிஸ்டர் பூபாலன், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஹெர்பல் மெடிசனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை விட எங்களுக்கு அதிகமான அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனை நாங்கள் நிறைய சந்திச்சிருக்கிறோம். ஸோ இந்த டேப்லெட் உண்மையாக பொய்யா அப்படின்னு எங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும் என அவரை அலட்சியமாக டீல் செய்த நதியா அங்கு டேபிளின் மீது ஹரிஷ் வைத்திருந்த பவர் பில்லை கையில் எடுத்து சோதனை செய்தாள். பின்பு தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பூத கண்ணாடியை எடுத்து அதை நன்றாக உற்று பார்த்து ஆராய்ச்சி செய்தவள் பின்பு மெதுவாக நிமிர்ந்து கூட்டத்தை பார்த்தாள். என்னாச்சு மேம்? பூபாலன் சார் சொல்கிற மாதிரி அது டூப்ளிகேட் தானா? ஒருவன் ஆர்வமாக கேட்க நதியாவின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது. இதை என்னால் நம்பவே முடியல. இது ஒரு ஹை குவாலிட்டியான பவர்ஃபுல் டேப்லெட். இதோட விளைவு நார்மல் டேப்லெட்ஸை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அவள் சொல்லி முடிக்க சடனாக அந்த ரூம் முழுவதும் ஒரு பாம் வெடித்ததைப் போல பரபரப்பு தொற்றியது. சில நிமிடங்களுக்கு முன்பு ஹரிஷை சந்தேகப்பட்டு பேசியவர்கள் அப்படியே இப்போது தலைகீழாக பல்ட்டி அடித்தார்கள். நான் சொன்ன மாதிரியே தியானா மீடியா சென்னையில் இருக்கிறதுலையே நம்பர் 1 மீடியா கம்பெனி. அவங்க எப்படி மற்றவங்களை ஏமாற்ற நினைப்பாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஹரிஷை பார்க்கும்போதே நினச்சேன் அவருக்குள்ளே ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு. அது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு என்று ஆளாளுக்கு ஹரிஷை பாராட்டத் தொடங்கினார்கள். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவியே சர்டிஃபிகேட் கொடுத்த ஒன்றை சந்தேகப்பட அங்கே யாரும் தயாராக இல்லை. அத்தனை பரபரப்புகளுக்கு மத்தியிலும் எல்லோருடைய கண்களும் அந்த டேப்லெட்ஸின் மீதுதான் இருந்தது. எங்கே தங்களுக்கு அந்த டேப்லெட் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கவலைப்பட ஆரம்பித்தார்கள். இல்லை, இது கண்டிப்பாக உண்மையான பவர்ஃபுல் இல்லை என்று பூபாலன் கத்தியதை அங்கு யாருமே கண்டுகொள்ளவில்லை. மிஸ்டர் பூபாலன், ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் என்னை விட உங்களுக்கு டேலண்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நதியா ஒரு கோபமான பார்வையுடன் கேட்க, நான் அப்படி சொல்ல வரல மேடம். நான் உண்மையிலேயே என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹரிஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை என்று பூபாலன் கஷ்டப்பட்டு சிரித்துக்கொண்டே அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தார். ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு பதற்றமாக இருந்தது. நதியாவின் கோபத்திற்கு ஆளானால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். ஹரிஷ், உன்கிட்ட இன்னும் நிறைய பவர் பில்ஸ் இருக்கா? பூபாலனை புறக்கணித்த நதியா திரும்பி ஹரிஷிடம் கேட்டாள். இப்போதைக்கு இந்த 100 டேப்லெட்ஸ் தான் என்னால் தயாரிக்க முடிஞ்சது. டேபிளில் இருந்த டேப்லெட்டுகளை கை காட்டிய ஹரிஷ், மிஸ்டர் பூபாலன், நீங்கள் என்கிட்ட கொடுத்த வாக்கை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பவர்ஃபுல் டேப்லெட்ஸ் ஒரிஜினல் தான் நிரூபிச்சிட்டா இனிமேல் என் வழியில் குறுக்க வர மாட்டீங்கன்னு சொன்னீங்க. அதோட இங்கிருந்து வெளியே போகிறதாவும் ப்ராமிஸ் பண்ணீங்க என்ற ஹரிஷ் வாசல் கதவை நோக்கி அவருக்கு கை காண்பித்தான். பின்பு கூட்டத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த நீரஜை கையசைத்து அழைத்தவன், நீரஜ், இந்த கூட்டத்தில் சாரால தனியாக அங்கே போக முடியாது, அதனால் நீ போய் அவரை வழி அனுப்பி வச்சுட்டு வா என ஹரிஷ் உத்தரவிட வேகமாக முன்னால் வந்த நீரஜ் பூபாலனை தன் பின்னால் வரச் சொல்லி செய்கை செய்தான். அதற்குள் எல்லோரும் எழுந்து மேடையை நோக்கி வரிசையில் வரத் தொடங்கினார்கள். அதை பார்த்த ஹரிஷ் கையை உயர்த்தி அவர்களை தடுத்தான். இது ஒரு ஏலங்கிறத எல்லாரும் மறந்துடாதீங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவங்க இடத்துல உட்காருங்க என்று அவன் தன்னுடைய ஆழ்ந்த குரலில் கூற மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் போல எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்தனர். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த ஹரிஷ் தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே அங்கிருந்த அனைவரும் ரொம்பவே பணிவாக நடந்து கொண்டனர். சொல்லப்போனால் எல்லோரும் ஹரிஷை பார்த்து பயப்படக்கூட செய்தனர். இப்போது ஹரிஷ் பற்றிய அவர்களுடைய கருத்து முற்றிலுமாக மாறியிருந்தது. அவ்வளவு பவர்ஃபுல்லான பூபாலனை அவன் தைரியமாக எதிர்கொண்ட விதம் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. அவன் பிஸ்னஸ் வட்டாரத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்து வந்தான். ஹரிஷ், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? திடீரென நதியா அவனிடம் கேட்க, கண்டிப்பாக மேம். அப்புறம் இன்றைக்கி நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
என்றான் அவன். மிச்சம் இருக்கிற ஏலத்தை நீங்களும் ஜீவாவும் பார்த்துக்கோங்க நிக்கிதா என்ற ஹரிஷ் ஜீவாவின் தோளில் தட்டி கொடுத்து விட்டு அங்கிருந்து வெளியே வந்தான். அந்த ரூமுக்கு வெளியே இருந்த வறண்டாவின் ஓரத்தில் நதியா நிற்க ஹரிஷ் அவளுக்கு அருகில் போனான். ஜீவாவும் நதியாவும் இப்படி திடீரென வந்து தனக்கு உதவுவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதை நினைத்து உற்சாகத்துடன் அவளுக்கு எதிரே போய் நின்ற ஹரிஷ், சொல்லுங்க மேம், என்கிட்ட என்ன பேசணும் என்று கேட்டான். என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க என்று ஹரிஷ் அவளிடம் கேட்க, ஹரிஷ், நீ பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய டேலண்டடான பர்சனாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 100 பவர் டேப்லெட்ஸ் மூலமாக நிறைய சம்பாதிக்க போகிற. ஃப்யூச்சரில் உனக்குன்னு இங்கே ஒரு பெரிய பேர் கிடைக்க போகுது. தியானா மீடியாவை இனி யாராலையும் அசைச்சிக்க கூட முடியாது. நதியா உற்சாகமாக பேசினாள். இது ஒரு சின்ன ஸ்டெப் தான் மேடம், இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஹரிஷ் தன்னடக்கத்துடன் பதிலளித்தான். உண்மையில் நதியா இந்த ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் அவனுடைய மனதில் என்ன திட்டம் வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இப்படி ஒரு தூண்டிலை வீசினாள். ஆனால் ஹரிஷோ கழுவும் நீரில் நழுவும் மீனாக இருந்தான். நதியா சந்தேகப்பட்டது போலவே இந்த பவர்ஃபுல் விஷயத்தில் ஹரிஷின் மனதில் இன்னொரு திட்டமும் இருந்தது. பிஸ்னஸ் வட்டாரத்தில் இருக்கும் எல்லோருக்கும் இப்படி டேப்லெட்ஸ் கொடுப்பதன் மூலம் அவர்கள் அனைவரையும் தன்னுடைய நண்பர்களாக மாற்ற நினைத்தான். அதன் மூலம் பிஸ்னஸ் சர்க்கிளில் அவனுக்கான ஆதரவு அதிகரிக்கும். அது அவன் கட்ட நினைக்கும் சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதை பற்றியெல்லாம் ஹரிஷ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நதியா ஏதோ சொல்ல தொடங்கியிருந்தாள். ஆனால் நீ எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் பூபாலன் மாதிரி ஆளுங்க கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். அவரோட கண்ணில் உன் மேலே இருக்கிற வெறுப்பை பார்த்தேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் அமைதியாக இருக்க மாட்டார். அந்த ஆளை சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை என்று ஹரிஷின் மீதான அக்கறையுடன் அவள் கூறினாள். டோன்ட் வரி மேம், நான் அவர்கிட்ட கவனமாக இருப்பேன் என்று ஹரிஷ் வாய் வார்த்தைக்கு சொன்னாலும் பூபாலன் விஷயம் அவனுக்கும் ஒரு உறுத்தலாகத்தான் இருந்தது. அதை இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். சிறிது நேரம் அந்த இடத்தில் மௌனம் நீடிக்க நதியா அவ்வளவு நேரம் தன் மனதில் இருந்த சந்தேகத்தை ஒரு வழியாக அவனிடம் கேட்டாள். இந்த 100 பவர் டேப்லெட்ஸையும் நீதான் தயாரிச்சியா? நதியா கேட்கவும் ஹரிஷின் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. அவள் இதைத்தான் கேட்க நினைத்தாள் என்று அவனுக்கு தெரியும். அந்த கூட்டத்தின் முன்னால் தனக்கெல்லாம் தெரிந்தது போல அவள் பேசினாலும் அவள் மனதின் ஓரத்தில் இந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்தது. உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கவா? உங்களுக்கு பவர்ஃபுல் செய்ய தெரியுமா மேம்? தன் பாக்கெட்டுகளில் கைவிட்டபடி நின்ற ஹரிஷ் அமைதியாக கேட்டான். அவனது கேள்விக்கு பின்னால் பல காரணங்கள் இருந்தது. முதலாவது, அந்த பவர்ஃபுல் டேப்லெட் எப்படி தயாரிப்பது என்பது நதியாவுக்கு தெரியும் என்றால் உண்மையில் அதன் ஃபார்முலா தொலைந்து போகவில்லை என்று அர்த்தமாக்கிவிடும். அது ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி அல்லது வேறு சில அமைப்புகளால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகத்தை ஹரிஷ் உறுதி செய்து கொள்வான். ஆனால் அதற்கு பதில் சொல்லாத நதியாவோ அவனை கோபமாக முறைக்க ஹரிஷ் ஒரு திகைப்புடன் அவளை பார்த்தான். என்னாச்சு என மீண்டும் அவன் கேட்க, இல்லை, நான் உன்னை புத்திசாலின்னு நினச்சேன். நீயும் கடைசியில் முட்டாளாக தான் இருக்கியான்னு யோசித்தேன். இந்த டேப்லெட்டுக்கான ஃபார்முலா தான் பல வருஷங்களுக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சே. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? அப்படி உண்மையிலேயே இந்த ஃபார்முலா யார்கிட்டையாவது இருந்தா எதுக்கு இவ்வளோ பேர் வந்து உங்ககிட்ட பணத்தை கொட்டி கொடுத்து அதை வாங்க தயாராக இருக்க போகிறாங்க? ஹெர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்ட குரூப்ஸ் அதை போட்டு தயாரித்து இதே மாதிரி சேல்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா என்று நதியா கடுப்புடன் பதில் சொன்னாள். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஹரிஷ் சங்கடமாக சிரித்தான். அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். பவர்ஃபுல் டேப்லெட் ரொம்ப ரேரானது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி இவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணியும் அதோட சரியான ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியல என்று பேசிக்கொண்டே போன நதியா அப்போதுதான் சுதாரித்து தான் அளவுக்கு மீறிய விவரங்களை ஹரிஷிடம் சொல்லிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். பேச்சை மாற்ற வேண்டாம் ஹரிஷ், என் கேள்விக்கு பதில் சொல்லு. நதியா அவனிடம் நேரடியாக கேட்க, சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். இந்த டேப்லெட்ஸ் மொத்தத்தையும் நான் தான் செஞ்சேன் என்றான் ஹரிஷ். இனி அதை பற்றி அவளிடம் மறைக்க முடியாதென்று அவனுக்கு தெரியும். அதனால் உண்மையை ஒத்துக்கொள்ள முடிவு செய்தான். ஏற்கனவே அதை யூகித்திருந்தாலும் ஹரிஷ் தன் வாயால் சொன்னதும் ஒரு நிமிடம் அவளால் மூச்சு கூட விட முடியவில்லை. ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் போட்டி நடந்தபோது ஹரிஷை பற்றி ரேணுபிரியா தப்பாக சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்ட நதியா அவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னதெல்லாம் ஹரிஷுக்கு தெரியாது. அதன் பிறகு ஃபைனல் ரவுண்டில் அவனுடைய திறமையை பார்த்து நதியா மனதை மாற்றிக்கொண்டாள். அதனால்தான் இங்கு ஏலம் விடப்படும் விஷயம் கேள்விப்பட்டு வந்தவள் நடந்த பிரச்சனையை பார்த்து ஹரிஷுக்கு உதவ முன்வந்தாள். அது மட்டுமின்றி அவளுக்குமே அது உண்மையான டேப்லெட் தானா என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தது. ஒரு பெரு மூச்சுடன் அந்த நினைப்பிலிருந்து வெளியே வந்த நதியா, நான் இதை சொல்லியே ஆகணும் ஹரிஷ், உண்மையிலேயே நீ ஒரு ஜீனியஸ் தான் என்று மனதார கூறினாள். அவள் சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஹரிஷ்,
ஓகே மேடம், என்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கா? ஏன்னா இன்னும் நான் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஹரிஷ் தீவிரமான குரலில் கேட்க நதியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் தோள்களை குலுக்கிய ஹரிஷ் உள்ளே செல்வதற்காக திரும்ப, ஒரு நிமிஷம் ஹரிஷ் என்று அவனை தடுத்து நிறுத்தினாள் நதியா. ஹரிஷ் கேள்விக்குறியுடன் அவளை பார்க்க, எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள் இருக்கு, உன்னால் அதை செஞ்சு தர முடியுமா என்று அமைதியான குரலில் கேட்டாள் அவள். முதல்ல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னால் முடியுமா முடியாதுன்னு சொல்கிறேன் என்று முன்னெச்சரிக்கை உணர்வுடன் பதில் கூறினான் ஹரிஷ். இந்த கம்பெனி பிரச்சனையை முடித்துவிட்டு அவன் அக்ஷராவை காப்பாற்றச் செல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் மோனிஷாவிற்கு வேறு அவளுடைய தாத்தாவை காப்பாற்றி கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறான். கடத்தப்பட்ட அவர் என்ன ஆனார் என்பது இதுவரை அவனுக்கு தெரியவில்லை. அந்த பிரச்சனையையும் அவன் பார்க்க வேண்டியிருந்தது. இதற்கிடையில் நதியா கேட்கப் போவது என்ன உதவி என்று தெரியாமலே சரி என்று ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு அவன் முட்டாள் இல்லை. ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ என் கூட வரணும். நதியா தீவிரமான குரலில் கேட்டாள். என்ன, இங்கேயும் அதே கதை தானா? இன்னும் நான் எத்தனை பேரோட உயிரை தான் காப்பாற்றி ஆகணும்? யோசித்த ஹரிஷ் நதியாவை நிமிர்ந்து பார்த்தான். நதியா மேடம், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு டேப்லெட்ஸ் எப்படி தயாரிக்கணும்னு தான் தெரியும். ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் ஒன்றும் டாக்டருக்கு படிக்கலை. என்னோடய சர்க்கிளில் யாருக்காவது பிரச்சனைனாவே நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போவேன். ஸோ நீங்கள் அவரை கொண்டு போய் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேருங்க என்று அட்வைஸ் செய்தான். இல்லை, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளு. நான் சொல்கிற அந்த நபரோட உயிர் இப்போ ஆபத்தில் இருக்குது. ஆயுள் நீட்டிப்பு மாத்திரை, அது இல்லாமல் அவரோட உயிரை காப்பாற்ற முடியாது. நீ மட்டும் அவர் காப்பாற்றினேன்னா அது உனக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெரிய பெனிஃபிட்டை தரும். இதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நதியா தன்னால் முடிந்தவரை அவனை கன்வின்ஸ் செய்ய முயற்சித்தாள். நீங்கள் இவ்வளோ அழுத்தி சொல்கிறத பார்த்தா அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் போலையே. ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். நதியா சொன்ன அந்த டேப்லெட்டை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். அது கொஞ்சம் உயர்தரமான மாத்திரை. அந்த டேப்லெட்டை சரியான முறையில் தயாரித்தால் அது ஒருவரின் ஆயுளை நீட்டிக்க உதவும். ஆனால் அந்த டேப்லெட்டை உருவாக்குவது மிகவும் சிக்கலான ஒரு செயல்முறை. அதனால் அதை தன்னால் சரியாக செய்ய முடியும் என்று ஹரிஷால் அவளுக்கு முழு உத்தரவாதம் தர முடியவில்லை. நதியா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க, நீங்கள் காப்பாற்ற விரும்புகிற அந்த பர்சன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஷ் மீண்டும் கேட்டான். யாருக்கு உதவுகிறோம் என்பதை பற்றி அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். ப்ளீஸ், அதை பற்றி இப்போ கேட்காத. அந்த பர்சன் ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்கிறத மட்டும்தான் இப்போ என்னால் சொல்ல முடியும். அவரை நிச்சயம் நாம் இழக்கக்கூடாது. நதியா எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள். ஆனால் அந்த பர்சன் யார் என்ற விவரங்களை மட்டும் அவள் கூற தயாராக இல்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.